வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ தமிழ்நாட்டில இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அதிகமான பேர் செலெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மேத்ஸ் சப்ஜெக்ட்டும் ஒரு காரணம் தான். ஸோ அந்த மேத்ஸ் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியாததான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசனாக இருக்குது. இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துட்டேன். ஓகே, அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டேரெக்டாக பிளேலிஸ்ட்டே போய் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த 2 வீடியோவில் நான் ஆல்ரெடி ஒரு 20 கொஷின் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக பாருங்கள். நான் இதில் சொன்னதை திரும்பவும் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்ல மாட்டேன். டிஜிட்டல் சம்னா என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, மல்டிப்ளிகேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறையா நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி ரூலுமே வந்து அதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி கொஷின் வருது, அதே ரூலை நான் திரும்பி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிடுவேன். அதை உங்களுக்கு பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த 2 வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போகாது. ஓகே, இப்போ லாஸ்ட் வீடியோலையுமே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம்மு கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 12% per annum காம்பவுண்டட் இயர்லின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது வருஷத்துக்கு 12% வட்டி விகிதத்தில் 25,000க்கு 3 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வட்டி வந்து பாருங்கள், ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே பாயிண்ட் வச்சுருக்குது. ஸோ நீங்கள் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் மெத்தட் தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். என்ன, அதாவது பிரின்சிபல் வந்து எத்தனை, 25,000, அசல் 25,000. அதோட இந்த 12% நீங்கள் 3 வாட்டி கண்டுபிடிக்கணும். 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் 3 வாட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ 12%னா 12/100, 12/100, 12/100. 3 வாட்டி ஏன் போட்டேன்னா 3 வருஷம் அப்படின்னா 3 வாட்டி போடுவேன். 2 வருஷம்னா 2 வாட்டி தான் போடுவேன். இப்போ எனக்கு வந்து இதில் எக்ஸாக்ட் ஆன்சர் வராது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது வரும். அதை கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா 4 ஆப்ஷன்லையுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேற நம்பர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 25ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வந்துருக்கும். அடுத்து 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 வந்துடும். ஓகே, இப்போ கீழே ஒரே ஒரு 10 மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த 3 நம்பரையும் பெருக்கிட்டு நம்ம ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வைப்போம். அப்போது உங்களுக்கு ஒரு ஸ்தானம் கழிச்சு தான் அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் வரப்போகுது. இங்கே 2 இருக்குதுன்னா அதில் 1 0. ஓகே, அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இந்த 3ஐயும் பெருக்கிறப்போ கிடைக்கக்கூடிய யூனிட் டிஜிட் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். 3 2 6, 6 2 12, 12ல் யூனிட் டிஜிட் வந்து என்னது 2. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வர்றதா ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினுக்கு இவ்வளோ குயிக்காக இவ்வளோ சிம்பிளாக வந்து யாருமே உங்களுக்கு தமிழில் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் நீங்கள் நார்த் இந்தியன் சேனலில் நிறைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆதித்யா ரஞ்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ககன் பிரதாப், அந்த மாதிரி யாரை ஃபாலோ பண்ணாலுமே இந்த மெத்தடில் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட், நிறையா சோர்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஜென்யூனாக அவங்களோட கமெண்ட் என்ன, அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தமிழில் நான் இந்த சேனலில் படிச்சிருக்கேன், அடுத்ததான் நார்த் இந்தியாவில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த ட்ரிக்கை பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னால் அப்படிங்கிறத பாருங்கள். இது இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி எல்லா கொஷின்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் இதுக்குன்னே தனி கோர்ஸ் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முந்தின வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு மட்டுமே நான் தனி வீடியோவே கொடுத்துருப்பேன். ஒரு 15-20 கொஷின்கிட்ட நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகே, ஸோ அப்படின்னால இது வந்து சும்மா ஒரு ட்ரிக்கு அப்படிங்க மாதிரி கிடையாது. 100% ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிக்கை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான். வாட் வில் பி த அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஆஃப்டர் 1 இயர் இஃப் 2400 இஸ் இன்வெஸ்டட் அட் 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ 20% என்னவாயிரும், 10% ஆயிரும். ஒரு வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிரும். இது மாறாது. ஓகே, இப்போ 2 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்னாலும் சரி, இன்ட்ரெஸ்ட்னாலும் சரி, நமக்கு வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். யூனிட் டிஜிட் சேமாக தான் வரும். ஓகே, அமௌண்ட்டுக்கும் சரி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சரி யூனிட் டிஜிட் சேமாக தான் வரும். ஏன்னா பிரின்சிபலில் கடைசியில் 0 இருக்குது. இதோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறப்போ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் என்ன யூனிட் டிஜிட் வந்திருக்குதோ அதே யூனிட் டிஜிட் தான் உங்களுக்கு அமௌண்ட்லேயும் வரும். அப்போது நீங்கள் சேம் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இங்கே யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடை மட்டுமே யூஸ் பண்ணலாம். பட் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கல ரிஸ்க் இருக்குது. 2 ஆப்ஷனில் 0ல் முடியுது. இருந்தாலும் அது அந்த அளவுக்கு டைம் எடுக்கக்கூடிய மெத்தட் கிடையாது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ, 2400. இப்போ இது வந்து என்னவாயிரும், 10% ஆயிரும். ஹாஃப் இயர்லி அப்படின்னால 10% ஆயிரும். ஸோ 2400ஓட 10%னா 1/10
1/10 2 வருஷம் தான். ஓகே, இந்த 2 0 கேன்சல் ஆகும். 4ல் முடிகிறது தான் ஆன்சராக இருக்கும். யூனிட் டிஜிட் 4ல் முடிகிறது தான் ஆன்சராக இருக்கும். இதுதான் ஆன்சர். இதை நான் பேப்பர் பெண்ணை யூஸ் பண்ணாமல் கூட என்னால் பண்ண முடியும். ஏன்னா 10% எனக்கு சிம்பிள் ஆனது. கீழே 10 10 வரும். 2 வாட்டி 10ஆல் நான் டிவைட் பண்ணுறப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகும். 24 இருக்கும். அப்போ யூனிட் டிஜிட் 4ஆக தான் இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகே, இதில் யூனிட் டிஜிட் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். யூனிட் டிஜிட் இல்லைன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் 90%க்கு மேலே கொஷினில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு சில நேரம் தான் கொஷின் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அதுக்குமே வேறு மெத்தட் நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஃபுல்லாக இந்த கொஷினை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொஷின். ஓகே, இன்ஸ்டால்மெண்ட் டாப்பிக்ல இருந்து கேட்கப்பட்ட கொஷின். A sum of rupees 32,760 was taken as a loan. This is to be paid in 3 equal annual installments. If the rate of interest is 20% compounded annually, then the value of each installment is. அதாவது 32,760 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. இதை 3 சமமான ஆண்டு தவணைகளில் செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூட்டு வட்டி 20% வட்டி விகிதம் எனில் ஒவ்வொரு தவணையின் மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தவணை தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்டிஜர் வேல்யூவாக இருக்கிறப்ப நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணோமோ அதை தான் பண்ண போகிறோம். இது ஆனுவல், அதாவது இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பர்சன்டேஜ் வந்து என்னது 20%. இதை ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 20/100 போட்டிங்கன்னா 1/5. 1 இயரில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 5:1 கூடி 6ஆக மாறி இருக்கும். 2 இயரில் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயராக மாறி இருக்கும். இப்போ 2 இயர் தான், 2 இன்ஸ்டால்மெண்ட் தான் அப்படின்னா இந்த 6 ஸ்கொயரோட மல்டிப்பிளில் தான் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும். இதால் வகுக்கிறப்போ அந்த இன்ஸ்டால்மெண்ட் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஆனால் இங்கே அவங்க நம்மளுக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, 3 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கியூபு 6 கியூபு இந்த மாதிரி வந்திருக்கும். 6 கியூபோட மல்டிப்பிளில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 6 கியூப்னா என்ன? 6 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 216. 216ஆல் டிவைட் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூவாக இருக்கும். நீங்கள் 216 வச்சு டிவைட் பண்ணுறதுக்கு நான் நார்மலாகவே கால்குலேட் பண்ணிட்டு போயிடுவேன்ட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். அது உண்மை தான். ஏன்னா 216ஆல் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறது ஈஸி கிடையாது. 216ஆல் தான் டிவைட் பண்ணணும்ட்டு இல்லையே. இதோட ஃபேக்டர் எதை வச்சுனாலும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 6 3 9, இதோட டிஜிட்டல் சம் 9 வருது அப்படின்னா இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ 9 வந்து இதோட ஃபேக்டர். இப்போ ஒரு நம்பர் 216ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது 9ஆலையும் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் கடைசி 2 டிஜிட் 16, இது 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதில் 4ம் ஒரு ஃபேக்டர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 4ஆலையும் டிவைட் ஆகும். 216ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது 4ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ 4 வச்சு நம்ம செக் பண்ணாலும் எந்த யூஸுமே இல்லை. கடைசி 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ எல்லா ஆப்ஷனும் 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 9ஓட மல்டிபிள் வச்சு செக் பண்ணி பாருங்கள். 9ஓட மல்டிபிள்னா அதோட சம் ஆஃப் டிஜிட் 9 வரணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 1 தான், 1 + 0 0 அப்படிங்கிறப்போ 1 தான். இது 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, அடுத்து இங்கே வந்து பாருங்கள் 10 12 18 18 வரைக்கும் 9ஆல் டிவைட் ஆகும். இன்னொரு 1 இருக்குது, இது 9ஆல் டிவைட் ஆகாது. இங்கே 2 9ஆல் டிவைட் ஆகாது. இதுதான் ஆன்சராக இருக்கும். 15 3 18 18 9ஆல் டிவைட் ஆகும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட்லேயுமே நீங்கள் இந்த ட்ரிக்கை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, நிறைய மெத்தட் என்னால் அடித்து சொல்ல முடியும். இது வரைக்கும் தமிழில் யாருமே கொடுக்கல. ஓகே, நீங்கள் முடிஞ்சால் நான் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. இந்த சேனலில் இந்த ட்ரிக்கை டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சார் யூனிட் டிஜிட் டீச் பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் டீச் பண்ணியிருக்காங்க, நானுமே பார்த்துருக்கேன். அதுவும் சிம்பிளான கொஸ்டினை டீச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணலை. நீங்கள் எங்கே பார்த்துருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டினில் மட்டும்தான் அப்ளை ஆகும்ட்டு இல்லை. நான் சொல்கிற எல்லா ட்ரிக்குமே இந்த டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளை ஆகும். நான் அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம கோர்ஸில் படித்தவங்களுக்கு தெரியும். நான் அத்தனை கொஸ்டின் இதில் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதுக்கேற்ற மாதிரி நான் ஆப்ஷனை ஆல்டர் பண்ணவோ எதுவுமே பண்ணலை. அப்படியே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த கொஸ்டினை தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே இன்ஸ்டால்மெண்ட் தான். A TV set is available for 19,650 in cash or for 3,100 as
a cash down payment and 3 equal annual installment if the shopkeeper charges interest at 10% per annum compounded annually. Calculate the amount of each installment. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே, இதில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணணும். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறத மட்டும் பாருங்கள். 3 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த பர்சன்டேஜ் மட்டும் போதும், மேலே இருக்க கதை எனக்கு தேவையே இல்லை. நான் பண்ணுற மெத்தடுக்கு தேவையில்லை. ஓகே, நீங்கள் பேசிக் மெத்தடில் பண்ணிங்கன்னா அது தேவைப்படும். ஸோ 10% 3 இன்ஸ்டால்மெண்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே இண்டிஜராக தான் இருக்குது. அப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது CGL 2025 நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் கேட்கப்பட்ட கேள்வி தான். 10%னா வந்து அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10. அதாவது 10 11 மாறி இருக்கும். 10 + 1 11 மாறி இருக்கும். 3 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா 10 கியூப் 11 கியூப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம இந்த இடத்த தான் பார்க்கணும். இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 11 கியூபோட மல்டிப்புளில் தான் ஆன்சர் இருக்கும். 11 கியூபால் அந்த நம்பர் டிவைட் ஆகணும். அப்போ கண்டிப்பாக 11ஆலையும் டிவைட் ஆகும். ஏன்னா 11 கியூபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1331. ஒரு நம்பர் 1331 டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுறது ஈஸி கிடையாது. பட் 11 டிவைட் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணலாம். போன வீடியோவில், அதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பற்றி சொல்லியிருக்கேன். அல்டர்னேட் டிஜிட்ஸோட சம்மு உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டும் அல்டர்னேட் டிஜிட். ஓகே, இது ரெண்டும் அல்டர்னேட் டிஜிட். இப்போ இதோட சம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் 0 11 11ஓட மல்டிப்பிளில் வருதுன்னா அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 6 5 11 9 5 14 14ல் 11 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 தான் வருது. 3 11ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இந்த நம்பர் டிவைட் ஆகாது. இதை நீங்கள் மைண்ட்லேயே பண்ண முடியும். 11 இங்கே 7 5 வராது. ஓகே, 6 5 6 5 ரெண்டுமே 11 11 - 11 0. இது டிவைட் ஆகும். இங்கே 6 5 8 5 கண்டிப்பாக டிவைட் ஆகாது. பார்த்தாலே தெரியும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஷினையுமே நான் பேப்பர் பென் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா 10% அப்படிங்கிறப்போ 10 11 ஆகும். 11 கியூப் 3 வருஷம் அப்படின்னால 11 கியூபால் டிவைட் ஆகும் அப்படின்னா 11ஆல் டிவைட் ஆகும். அதையுமே நான் வந்து மைண்ட்லேயே பார்த்துருவேன். ஓகே, இதுக்கு பேப்பர் பென் தேவையில்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்க. இது வந்து மென்சுரேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ உங்களுக்கு மென்சுரேஷன்ல இந்த பை வச்சு வரக்கூடிய கொஷின் இருக்குல்ல, பை ஆர் இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் இருக்குல்ல. பை வந்து எந்தெந்த ஃபார்முலாலாம் வரும்? உங்களுக்கு சர்க்கிளுக்கு வரும். ஓகே, சிலிண்டருக்கு வரும், கோனுக்கு வரும், ஓகே, ஸ்பியருக்கு வரும். அதாவது வட்டம், உருளை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர்னா வந்து என்னது, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பைங்கிற ஃபார்முலா வரும். பை ஃபார்முலா வரக்கூடிய கொஷினில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியாவோ இல்லைன்னா வால்யூமோ, அதாவது பரப்பளவோ இல்லைன்னா கன அளவோ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இன்டிஜர் வேல்யூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு முழு எண்ணாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொஷினில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது முழு எண்ணாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் 100% யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ அதோட ஃபார்முலாவில் இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ சொன்ன எல்லா ஷேப்புக்குமே நீங்கள் வந்து சர்க்கிள், ஸ்பியர், கோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர், எதை எடுத்தாலுமே அதோட ஃபார்முலாவில் பை இல்லாமல் இருக்காது. பை இன்டூ சம்திங் தான் வந்து இருக்க போகுது. பைனா என்ன? பைனா 22/7. பையோட மதிப்பு 22/7. 22 வந்து 11ஓட மல்டிபிள். 11 × 2 தான் வந்து 22. ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏரியாவோ வால்யூமோ கேட்டிருக்காங்க அப்படின்னா அது 11ஓட மல்டிபிளில் இருக்கும். கீழே எந்த நம்பருமே வராது. கீழே 7 தான் வரும். 7 11 டிவைட் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக மேலே இருக்க 11 ஆன்சருக்குள்ளேயுமே ஒளிஞ்சிருக்கும். ஸோ 11ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். இதையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். நிறையா கொஷின், 1 2 இல்லை, ஏகப்பட்ட கொஷின் நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் கோர்ஸில். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு பாருங்க. நான் மொத்தமாக ரீட் பண்ண போகிறது கிடையாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் பார்ட்டு கேட்டிருக்காங்க. எந்த பார்ட்டு கேட்டாலும் பரவாயில்ல, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் தான். சிலிண்டரில் பை வருமா வராதா? வரும். இது மட்டும் எனக்கு போதும். எனக்கு இதோட ஃபார்முலா தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. சிலிண்டரில் பை வரும். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அதில் பை வரும். ஸோ பையோட மல்டிப்பிளில் இருக்கும். 11ஓட மல்டிப்பிளில் தான் ஆன்சர் இருக்கும். 11ஆல் எந்த ஆப்ஷன் டிவைட் ஆகுதுன்ட்டு பாருங்கள். ஒருவேளை 2 ஆப்ஷன் டிவைட் ஆகுதுன்னா தான் நீங்கள் அடுத்ததை யோசிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 8 2 10, 4 3 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வராது, 11 வராது. 5 5 இது
11ஆல் டிவைட் ஆகும். இங்கே 8, இங்கே 12 டிவைட் ஆகாது. 10, 7 டிவைட் ஆகாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ப மேட்ரு இதெல்லாம். ஓகே, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின். இப்போ இந்த கொஷின் வந்து பாருங்க. ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் சொன்ன பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜர்னு சொல்லியிருந்தேன். இண்டிஜர் வந்து 7ஓட மல்டிபிளுக்கு தான். ஓகே, இந்த கீழே இருக்க 7 இருக்குதுல்ல, இதால கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிருந்தா தான் இண்டிஜர் வந்திருக்கும். 7ஓட மல்டிபிளுக்கு தான் அது இண்டிஜராக இருக்கணும். 11ஓட மல்டிபிளுக்கு அது பாயிண்ட் வச்சு இருந்தாலும் 11ஓட மல்டிபிளில் இருக்கும். இப்போ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சும் இருக்குது. ஓகே, ஸோ பாயிண்ட் வச்சு இருக்குதுன்னா 11ஓட மல்டிபிளில் நம்ம பார்க்கலாம். நம்ம இண்டிஜருங்கிறத பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதுவுமே வந்து என்னது சிலிண்டர் தான். இதோட வால்யூம் இவங்க கொடுத்துருக்காங்க, பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க, உருளையின் வலை பரப்பு வந்து கேட்டிருக்காங்க. வலைப்பரப்புலையுமே ஃபார்முலால பை இருக்குமா இருக்காதா? இருக்கும். எனக்கு ஃபார்முலா ஃபுல்லாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. பை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஸோ பை இருக்குது அப்படின்னாலே அந்த ஆன்சர் 11ஓட மல்டிபிளில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 4 2 6, இந்த ஒரு 6 கழிச்சிங்கன்னா 0 வரும். இதுதான் இப்போ ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 6, இது 8, 0 வராது. 11 வராது. 7 6 வராது. 13 8 வராது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வால்யூம் இஃப் அ சிலிண்டர் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் இஃப் த ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. அதில் பை வருமா வராதா? பை வரும். நான் வேற எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் இதை செக் பண்ணுவேன். 11ஓட மல்டிபிளில் இருக்குதா இல்லையா? அதில் வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்குதா, 2 ஆப்ஷன் இருக்குதா, 3 ஆப்ஷன் இருக்குதான்ட்டு பார்ப்பேன். ஒருவேளை 2 3 ஆப்ஷன் வந்தால் தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். அது உள்ளேயுமே வேற மல்டிபிள் ஏதாச்சும் மாட்டுதான்ட்டு தான் நான் யோசிப்பேன். ஓகே, அந்த மாதிரி நான் நிறைய கொஸ்டின் காட்டியிருக்கேன் கோர்ஸில். ஓகே, ஸோ இப்போ 11ஓட மல்டிபிளில் எந்த ஆப்ஷன் இருக்குதுன்ட்டு பாருங்க. 6 6 12 10 மைனஸ் பண்ணால் 2 தான் வரும். ஓகே, இங்கே 14 3 வராது. 7 4 11 10 வராது. 5 4 6 4 10 5 2 7. ஸோ ஒரு நிமிஷம் பாருங்க. இங்கே இதில் வச்சுட்டு பார்த்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 6 14. 14ல் 3 போணுச்சுன்னா 14ல் 3 போணுச்சுன்னா 11 வரும். ஸோ நான் 0 அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்த்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் வருது. 11ஓட மல்டிபிளில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து 11 வராது. ஓகே, 11 0 வராது மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்காங்க. நான் வேற எதையுமே பார்க்க மாட்டேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா பை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஸோ பை இருக்குது அப்படின்னா 11ஓட மல்டிபிளில் தான் ஆன்சர் இருக்கும். இப்போ 0 இங்கே 10, எனக்கு 11 0 வராது. ஓகே, இப்போ 8 3 11 4 2 6 வராது. ஓகே, இங்கே 3 3 3ல் 3 கழிச்சா 0, இது 11ஆல் டிவைட் ஆகும். இங்கே வந்து பாருங்க, இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் ஆயிரும். மிச்சம் 8 தான் இருக்கும். நீங்கள் இப்போ இதை ரெண்டையும் கூட்டி கழிக்கிறதுக்கு இங்கே 6 இருக்குது, இது ரெண்டையும் கூட்டினாலே 6 தான் வருது. ஸோ இதோட கழிஞ்சிரும். மிச்சம் 8 இருக்கும். அப்படிங்கிறப்போ இதுவும் டிவைட் ஆகாது. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து எல்சிஎம் HCFல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் 556 763 and 349 and leaves 4 as ரிமைண்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது 556 763 349 ஆகிய எண்களை வகுக்கும் பொழுது 4ஐ மீதியாக தரும் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படி மாதிரி கேட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, சின்ன நம்பர் 349. இப்போ ஒரு நம்பர், அந்த நம்பரை வச்சு நம்ம 349 டிவைட் பண்றப்போ எனக்கு ரிமைண்டர் 4 வருது, மீதி 4 வருது. ஒருவேளை இந்த 349ல இருந்து நான் 4 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 345 வரும். இப்போ நான் வந்து எக்ஸால டிவைட் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஏன்னா நான் ரிமைண்டரை எடுத்துட்டேன். இப்போ இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பரை மட்டும் வச்சு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 345 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய எண், அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு 2 3 ஆப்ஷன் வருது அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த நம்பருக்கு போகணும். மேக்ஸிமம் கொஸ்டின்ல ஒரு ஆப்ஷன் தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 345 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ண போறது
ஒன்று 345 இருக்கும், இல்லைன்னா அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகே, ஃபேக்டர்ஸ்னு அதனுடைய காரணிகள், இதை வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் எதுனாலுமே வந்து இருக்கலாம். ஓகே, இப்போ 345 ஆப்ஷன்ல இல்லை. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் டானா வகுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது 5ஆல டிவைட் ஆகும்ட்டு எனக்கு தெரியுதா? 5ல் முடியுதுன்னா 5ஆல டிவைட் ஆகும். அப்போ 5 இதோட ஃபேக்டர். 5 மட்டும் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குன்ட்டு பாருங்க. 5ஆல டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ 6 30, அடுத்து 45 இருக்குது, 9 45, 69 இதோட ஃபேக்டர். ஓகே, 5 இதோட ஃபேக்டர், 69 இதோட ஃபேக்டர். 5 ஆப்ஷன்ல இல்லை, ஆனா 69 ஆப்ஷன்ல இருக்கு. 69ஆல கண்டிப்பா 345 டிவைட் ஆகும். 92ஆலையோ 36ஆலையோ 54ஆலையோ 345 டிவைடே ஆகாது. இதை நான் பார்த்த உடனே சொல்லியிருக்கலாம், இதை நான் பண்ணியிருக்கவே வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை எண்கள். இரட்டை எண்ணை நம்ம எதால பெருக்கினாலும் இன்னொரு இரட்டை எண் தான் கிடைக்குமே தவிர 345ங்கிற ஒற்றை எண் கிடைக்கவே செய்யாது. நான் ஆப்ஷனை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம்னா இந்த 3 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிட்டு இதை மட்டும் ஆன்சர்னு சூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஃபேக்டர் கூட நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். அதாவது இந்த 3 நம்பரை வகுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் 6 மீதியை தரும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுலயே சின்ன நம்பர் வந்து எது? 156. 156ல் 6 கழிச்சோம்னா 150. 150 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒருவேளை 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அடுத்த நம்பரையும் செக் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் கொஸ்டினில் இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். 25 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதே நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிருக்கலாம். 156ல் 6 கழிச்சா 150. 150ஓட ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா நான் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கொடுக்குறேன். நியூ கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் நான் வந்து இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்குது, இதை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மற்றவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம கண்டினியூஸாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் கோர்ஸில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 40 வீடியோக்கு மேலே கொடுத்துட்டேன். ஓகே, இன்னமும் நான் அப்லோட் பண்ணுவேன். கோர்ஸில் வந்து லென்த்தான வீடியோ கொடுப்பேன். 1 hour கிட்ட இருக்கிற மாதிரி நிறையா கொஸ்டின் வச்சு கொடுப்பேன். அதை டாபிக் வைஸ் கொண்டு போயிருப்பேன். ஓகே, யூடியூப்பில் நான் இந்த மாதிரி மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ் ரெகுலராக கொடுக்கறதுக்கு ரெடி தான். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத வச்சா நான் வந்து டிசைட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த